Hey guys, welcome back to the channel T and Moto Rider. ஸோ இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் லாக்டவுன் போட்டு ஃபஸ்ட்டு சண்டே இது. ஸோ கண்டென்ட் எதுவுமே இல்லை அடுத்த வீடியோ போடுறதுக்கு. ஸோ அந்த டைம் தான் நம்ம தலைவர் மாற்றினார். ஸோ அவரை காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் காமிக்க போகிறதும் பார்த்தீங்கன்னா என் பைக் தான். ஸோ ஃபுல் லாக்டவுன் போட்டதுனால பார்த்தீங்கன்னா நிறைய ஹில் ஸ்டேஷனும் சரி, அதேமாதிரி எங்கேயும் வெளியே போக முடியல. டூரிஸ்ட்லாம் அலோட் கிடையாது. எந்த இடத்துலையுமே பாஸ் வச்சுருந்தாலுமே பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நேற்று தான் நியூஸில் பார்த்தேன். ஸோ அடுத்த ரைடு போகிறதுக்கு இன்னும் எத்தனை நாள் ஆகும்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா என்னோடய பழைய பைக்கு. இதோட சிசி பார்த்தீங்கன்னா 200 இது. 220 கிடையாது, 180 கிடையாது. ஸோ பல்சர் இந்த டிசைனில் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணுறப்ப இந்த பைக் தான் லான்ச் பண்ணாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கும் 220க்கும் பார்த்தீங்கன்னா மைன்யூட்டாக கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும், மேஜராலாம் இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு நான் இதுக்கும் 220க்கு என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லிடுறேன். ஸோ இந்த ஃபோக் செட் பார்த்தீங்கன்னா வந்து இதில் கொஞ்சம் சின்னதாக வரும். 220ல் வந்து கொஞ்சம் பெருசாக வரும். அடுத்தது வந்து ரியரில் டிஸ்க் இருக்காது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரண்ட் ஃபேரிங் செட்டு. ஸோ இது 3 தான் பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸு. மற்றபடி இங்கே பாருங்கள், ஆயில் கூலிங் சிஸ்டமும் இருக்கும். சைலன்ஸை கழட்டி வச்சுருக்கேன். சைலன்ஸுமே பார்த்திங்கன்னா சேம் 220 சைலன்ஸ் தான் இதுக்கு. நெக்ஸ்ட்டு டயர் சைஸ் எல்லாமே சேம் தான். அந்த 3 விஷயம் மட்டும் தான் மாறும். ஸோ இந்த பைக்கோட ஏஜ் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 14 இயர்ஸ் ஆக போகுது. 14 இயர்ஸ் பிஃபோரே பார்த்திங்கன்னா ஆயில் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் பார்த்திங்கன்னா நிறைய பிராண்டில் வந்து இன்னமும் அந்த ஆயில் கூலிங் சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னு தெரியல. இத்தனைக்கும் பார்த்திங்கன்னா அது ஹையர் சிசி பைக் தான். ஸோ இதுலாம் பார்த்திங்கன்னா பல்சர்லாம் வந்து 2 வால்வ் இன்ஜின் தான். ஸோ இதுக்கு இந்த ஆயில் கூலிங் சிஸ்டம் ஓகே. பட் 4 வால்வ் இன்ஜின்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டில் அந்த ஆயில் கூலிங் கொடுக்குறது தான் கொஞ்சம் பெரிய ப்ராப்ளமே. ஸோ இந்த பைக்கோட இன்ஜினை நான் ஏன் கழட்டி வச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு வாட்டி ரன்னிங்லேயே இருக்கிறப்ப வண்டி ஸ்டார்ட் ஆகலை. எப்படின்னா செல்ஃப் போட்டால் செல்ஃப் மோட்டர் ரொட்டேட் ஆகுது, பைக் ஸ்டார்ட் ஆகலை. ஸோ 1 வே கிளட்ச் போயிடுச்சு. ஸோ நான் டேரெக்டாக 1 வே கிளட்சை செக் பண்ணாமல் போர் பீஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டேன். கனெக்டிங் நடந்தால் உடஞ்சி போச்சு அப்படின்ட்டு. அப்புறம் கழட்டி பார்த்ததுக்கு தான் தெரியுது 1 வே கிளட்ச் தான் ப்ராப்ளம். ஸோ நான் அப்போ அப்படியே கழட்டி வச்சது தான். அதுக்கப்புறம் ரெடி பண்ணவே இல்லை. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த பைக்கோட இன்ஜினை பிரிக்கும் போதெல்லாம் வந்து நான் சேனலில் ஆரம்பிக்கலை. இதுலேயும் இன்னும் கொஞ்சம் கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால தான் நான் அப்படியே ஹோல்டில் வச்சிட்டேன். சரி மொத்தமாக ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ அப்படியே விட்டோம்னா பைக்கும் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால தான் டைம் இருக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இன்ஜின் ஒர்க் மட்டும் முடிச்சிடுறேன். ஸோ அடுத்தது பைக்கில் என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ கம்ப்ளைண்ட்னு பார்த்தோம்னா இங்கே வர இந்த 1 வே கிளட்ச் பேரிங்கு அது ஃபஸ்ட்டு ஃபால்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பைக்கோட ஒயரிங் கிட்ட சுத்தமாக போயிடுச்சு. ஆல்ரெடி போயிடுச்சு. நானே கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்ட வச்சு தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். பட்டு கண்டிப்பாக மாற்றி ஆகணும். ஸோ அது ஆர்டர் கொடுத்துருக்கேன். 1 வீக் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. செயின் ஸ்ப்ராக்கெட்லாம் நான் புதுசாக போட்ட அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபால்ட் வந்து அப்படி நிறுத்திட்டேன். செயின் ஸ்ப்ராக்கெட்டும் புதுசு, டயரும் புதுசு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்க்கில் வந்து ஆயில் லீக் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து கடைசியாக பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இன்ஜின் இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த இன்ஜினை ரிமூவ் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு இந்த இன்ஜினை மட்டும் ரெடி பண்ண போகிறேன். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா பைக்குக்கு வந்து 4000 ஆகுது மொத்தம் ஸ்பேர்வே. நான் கேட்டு வந்துட்டேன். ஸோ இன்ஜினில் மேஜராக செலவு எதுவும் கிடையாது. அந்த 1 வே கிளட்ச் மட்டும் மாற்றணும். அது 600 என்னமோ வருது. கிளட்ச் பிளேட்டு மாற்றணும், அவ்வளோதான். மற்றபடி இன்ஜினில் ஏதோ பெரிய ஃபால்ட்டெல்லாம் போர்டெலாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. இந்த ஒயரிங் கிட்டு, நெக்ஸ்ட் அந்த டிஸ்க்கு பிளேட்டு, மீட்டர், இதுதான் பார்த்தீங்கன்னா மேஜர் எக்ஸ்பென்ஸு இந்த பைக்கில் இப்போ ரெடி பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா வந்து நான் பைக்லேருந்து இன்ஜினை கீழே இறக்கிட்டு இன்ஜினை ஃபுல்லாக டிஸ்மேண்டில் போகிறேன். டிஸ்மேண்டில் பண்ணிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும், வாட்டர் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒன்று ஒன்றா ஃபிக்ஸ் பண்ணிடலாம். மேபி நாளைக்கு நைட்டு ஷாப்புக்கு போயிட்டு வந்து நாளைக்கு நைட் ஸ்பேர் வாங்கிட்டு கூட இன்ஜினை ஃபிக்ஸ் பண்ணுறோம் மேக்ஸிமம். அந்த வீடியோலாம் செப்பரேட்டாக வரும் உங்களுக்கு. ஸோ நான் ப்ரீவியஸாக ஒரு 220 ரெடி பண்ணியிருப்பேன். அது பாதி வீடியோ தான் போட்டிருப்பேன். பட் அந்த பைக் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். அதை ஏன் வீடியோ போடல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட் டைமில் ரெடி பண்ணேன். ஒரு 11, 12 அந்த டைமில் ரெடி பண்ணதுனால நான் வீடியோ எடுக்க முடியல. அந்த வண்டியை ரெடி பண்ணி கொடுத்தாச்சு, பக்காவாக ஓடிட்டுருக்கு. அதை ஒரு நாள் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த செயின் ஸ்ப்ராக்கெட் டிஸ்மேண்டில் பண்ணிடலாம். ஸோ இன்ஜினை கீழே இறக்கிறதுக்கு அவர் தான் ஃபஸ்ட்டு டிஸ்கனெக்ட் பண்ணணும். ஸோ அந்த பைக்கை நான் ரெடி பண்ணாலும் ஃப்யூச்சரில் எப்பவுமே விற்க மாட்டேன். அது இன்னொரு விஷயம். ஏன்னா வந்து இந்த சிசியில் வந்து பைக் கம்மியாயிடுச்சு எனக்கு தெரிஞ்சு. இந்த மோஸ்ட்டாக அழிஞ்சு போச்சு இந்த பைக்குன்னு கூட சொல்லலாம். 200 சிசி பைக்கு பல்சர் நீங்கள் ஓல்டு வந்து பார்க்கவே முடியாது மோஸ்ட்டாக. நிறைய இடத்துல யாராவது தான் வச்சுருப்பாங்க. அதுவும் ஒரு ரீசன் தான். ஸோ இந்த பைக்கெலாம் ரெடி பண்ணி கொடுக்குற மாதிரி ஐடியா இல்லை. ஸோ இந்த இடத்துல ஒரு ஏர் ப்ரெஷர் ஹோஸ் இருக்கும். இது அதுக்கப்புறம் வந்து இந்த செல்ஃப் மோட்டருக்கு ஒரு ஒயர் போகும். அதை நான் ஆல்ரெடி டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். ஒயரிங் பார்க்க போனால் மேஜராக வேறு எதுவும் இல்லை. அப்புறம் இந்த இடத்துல இருக்கும். இது ஒரு பார்த்தீங்கன்னா இது வந்து லோ ஆயில் சென்சார். இது அந்த ஒயரை நான் கட் பண்ணிட்டேன். அந்த போல்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரஸ்ட்டாக இருக்குது. ஸோ இன்ஜினை கீழே இறக்கிட்டு கழட்டிக்கலாம். ஸோ இன்ஜினை பார்த்தீங்கன்னா பாடியில் நிறைய இடத்துல அந்த போல்ட்டு போட்டு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த போல்ட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12 mm. ஸோ இந்த மாதிரி மோஸ்ட்டாக இந்த மாதிரி ஸ்பேனில் தான் கழட்ட முடியும். இந்த நட்டெல்லாம் ரொம்ப டைட்டாக இருக்கும்.
ஸோ பார்த்திங்கன்னா எல்லா போல்ட் நட் எல்லாத்தையுமே லூஸ் பண்ணியாச்சு. ஸோ இன்ஜின் ஆடுது, வெளியே எடுத்துடலாம் இப்போது. ஸோ கைஸ் ஃபைனலாக பார்த்திங்கன்னா வந்து இன்ஜினை கீழே இறக்கியாச்சு. கனெக்டிங் ராடு தான் பார்த்திங்கன்னா லைட்டாக இந்த இடம் மட்டும் ரஸ்ட்டாக இருக்குது, மற்றபடி உள்ள ஒன்றும் இல்லை. ஸோ சாண்ட் பேப்பர் வச்சு தேய்ச்சினா சரியாயிடும். ஸ்க்ளட்ச் பிளேட் மட்டும் மாற்றணும், பேஸ்கெட்டில் நல்லா இருக்குது. ஸோ இன்ஜினை பொறுத்த வரைக்கும் மேஜராக ஒர்க் இல்லை, ஏதோ ரஸ்ட் எல்லாம் கூட ஆகலை, பரவாயில்ல. ஏன்னா நான் கொஞ்சம் ஆயிலோட தான் நிறுத்தி வச்சதுனால பார்த்திங்கன்னா ரஸ்ட் எதுவும் ஆகலை. ஸோ பார்த்திங்கன்னா வந்து இந்த சைட் ஸ்டாண்டுக்கு ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த கியர் லிவர் ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து செயின் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா வந்து இந்த செட்டு மட்டும் ரிமூவ் பண்ணுற போகிறேன். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஏர் ஃபில்டர் பாக்ஸ் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒயரிங் மட்டும் எடுத்துகிட்டு போகிறேன். ஃப்ரண்ட் போர்ஷன் அப்படியே இருக்கட்டும். ஸோ நம்ம பேக்கில் ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் நம்ம கை வைப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக ரிமூவ் பண்ணியாச்சு. டூம் கூட எடுத்துட்டேன். இப்போ வந்து இதை அப்படியே ஃபுல்லாக வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஸ்ப்ரே பெயிண்ட் வாங்கி ஃப்ரேமுக்கு மட்டும் பிளாக் அடிச்சுட்டு இன்ஜின் எடுத்து ஒன்றா ஒவ்வொரு எபிசோடாக வரும். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இன்ஜினை டிஸ்மேண்டில் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இன்ஜினை ரெடி பண்ணுற வீடியோ வந்து அடுத்த எபிசோடில் வரும். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஆட்டோமொபைல் அப்டேட்ஸ் ப்ளஸ் ட்ராவல் வ்ளாக் பார்க்கணும் நினச்சி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும்.